நாளையில இருந்தாண்டா ஆட்டம் ஸ்டார்ட்ன்ற மாதிரி இந்த டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல் இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு வந்து யார் ஏஞ்சல் யார் டெவில்ஸ்ன்றத மட்டும் பிரிச்சாங்க. ஆனா இந்த பிக் பாஸ் டைரக்டர் நல்லா பண்றாரியா. ஏன்னா இந்த சீசன்ல அவ்வளோ எதுவுமே வந்து தானா சண்டை வர மாட்டேங்குது. ஐ மீன் ரொம்ப வந்து ப்ரோமோல போட்டு காட்டுற அளவுக்கு ஒரு சண்டை வரல அப்படின்றதுனால இவங்க வந்து பழைய சீசன்ல என்னென்னலாம் டாஸ்க் நடந்து அதுல சண்டைலாம் வந்திருக்கும்ல அந்த டாஸ்க் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு வராங்க. இப்ப இந்த டெவில் அண்ட் ஈவில்ல கூட இந்த அசீம்லாம் இருந்த சீசன்ல வந்து பயங்கரமான சண்டைலாம் வந்துச்சு. மேபி இதுல சண்டை வருமா வராதான்றத நாளையில இருந்து எல்லாம் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ்க்குலாம் ஒரு கிரீடம் தருவாங்க. அது வந்து சொல்ற வரைக்கும் கழட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கோவா கேங்குள்ள வந்து ஒரு 5-6 ரூல்ஸ் போட்டுப்பாங்க. இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மில்க் சுகரு இதுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பங்கு அவங்கவுங்க எடுத்துட்டு போட்டுமே. ஏன் இதுல வந்து ஒரு பெரிய சண்டை வருதுன்னே தெரியல. அதுல எல்லாரோட பங்கை வந்து சில பேர் சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் அவ்வளோ பயங்கரமான கொஸ்டின்ஸ்லாம் வரல. 1/2 ஸ்பூன் சர்க்கரை 1/2 டம்ளர் பால் இது வந்து அவங்கவுங்க பங்கு அவங்க எடுத்துக்க போறாங்க. அதுக்கும் ஒரு சண்டை வருது. ஏஞ்சலா செலக்ட் ஆனவங்க இருப்பாங்கல்ல அவங்களாம் டெவில பத்தி சொல்லணும் ஒருத்தரை பத்தி. அதுல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல ஹைலைட்டா சொன்னது ஒரே ஒரு ஆள் தான், சத்யா மட்டும் தான். ஒருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு சொல்வாரு. அதுல ஹைலைட்டான பேரை மட்டும் சொல்றேன். ராணுவ வந்து ஒரு பொம்மை டெவிலா. ஏன்னா வந்து சும்மாதான் இருக்கும், அவ்வளவு பயம் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பொம்மைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மஞ்சரியை பார்த்து சூனியக்கார கிளவின்னு சொல்லி அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அருணுக்கு ஒரு பேர் வச்சாரு. அதுதான் கரெக்டா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவர் நிறைய இடத்துல வந்து முத்துவை பார்த்து டுமுக்கு டப்பா டம்முக்கு டப்பான்னு சொல்லி சுத்தி நிற்பாரா. அதே நேரம் வந்து சத்யா வந்து அவருக்கு வச்சிட்டாரு டுமுக்கு டப்பா டெவில்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஜாக்லினை பார்த்து சொல்லியிருப்பாரு நீங்க தான் மதர் ஆஃப் டெவில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சௌந்தர்யாவை பார்த்து நீங்க வந்து ஒரு அலாரம் டெவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து கத்திட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் முத்துவை பார்த்தும் சூனியம் வைக்கிற பேய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் பேசாத ரஞ்சித்தே இன்னைக்கு பயங்கரமா பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கும் ராணுவுக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகுது. இந்த மாதிரி வந்து ஏன் வந்து காஸ்டியூம்ஸை ஒழிச்சு வைக்கிறீங்க, நான் சும்மா ஜஸ்ட் சும்மா தானே பார்க்க போறேன், ஏன் அப்படி வந்து மறைச்சு வைக்கிறீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஆனா அது அங்க பேசுறதுக்குள்ளவே நடுவில் சௌந்தர்யெல்லாம் வந்துடுறாங்க. ஆக்சுவலா கோவா கேங் வந்து அவங்களுக்குள்ள யார் சொன்னாலுமே அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துடுற மாதிரி தான் இருக்கு. கோவா கேங் பண்றதுல யாருக்கெல்லாம் பிடிக்குது, யாருக்கெல்லாம் கோவா கேங் பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றத சொல்லுங்க. நாளைக்கே பல சண்டைகள் ஸ்டார்ட் ஆகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.